டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய புதிய 2 சேனல் ஸ்மார்ட் ஸ்டடி மற்றும் எக்ஸாம் மாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐமேத் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட், அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். ஸோ அதில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தமிழ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு மீடியமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 பயிற்சி 1.1ல் ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். சேர் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அணியை ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு -3 4 6 2 இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கணும் என்க. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம கோஃபேக்டர் இணைக்காரணை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு நேரம் இருக்கிற நிறைய நேரம் மறைச்சிக்கிட்டு என்ன நம்பர் இருக்குது, 2 தானே இருக்குது, அந்த 2 இங்கே எழுதிக்கணும். எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் வந்து A11 பிளேஸ்ன்றதுனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 1 ஆட் பண்ண 2 வருதா. அப்போ ஈவன் நம்பர் இருந்தால் நம்ம அந்த கோஃபேக்டர் அப்படியே போட்டுக்கலாம், அந்த நம்பர்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஒருவேளை 1 + 2 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ அங்கே 3 வரும் இல்லையா. அப்போ -1/3 வந்து ஆகிடும், -1 ஆகிடும். ஏன்னா நமக்கு ஃபார்முலா வந்து -1/i + j mij, இதான் ஃபார்முலா. சரிங்களா? அதனால ஸோ நமக்கு வந்து என்ன ஆகுனா மைனஸ் வரும். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம -3க்கு கோஃபேக்டர் வந்து அதுக்கு நேரம் இருக்கிற நிறைய நிரல் மறைச்சிட்டோம், ரோ காலம் மறைச்சிட்டா 2 அப்படியே போட்டாச்சு. ஆனால் செகண்டுக்கு அப்படி போட்டிருக்க மாட்டோம். பாருங்களேன், ரெண்டாவது நம்பர் 4க்கு இருக்கிற மறைச்சிட்டா 6 தானே வருது. ஆனால் இங்கே -6 போட்டிருக்கும். ஏன்னா அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2னா இதை ஆட் பண்ணால் 3 வரும். ஸோ -1/3 மைனஸ் ஆகிடும். அதேமாதிரி 6 மறைச்சிக்கிட்டேன்னு வச்சிங்களேன், 6 4, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 1, அதுக்கு -4. அப்புறம் இந்த 2 மறைச்சிக்கிட்டா -3, அதை அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா அது பிளேஸ் வந்து 2 2ன்றதுனால இப்போ 2 + 2 இது வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் அட்ஜாயிண்ட். ஆக்சுவலாக இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அட்ஜாயிண்ட் கிடைக்கும், நமக்கு சேர் பண்ணி கிடைக்கும். இதை வந்து நிறைய நிரல் மாற்றினீங்கன்னா 2 -6 -4 -3 டிரான்ஸ்போஸ் பண்ண தெரியும் இல்லையா. இப்போ அவ்வளோதான், அட்ஜாயிண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ இது ஷார்ட்கட்டில் போடலாம். பாருங்க, ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம்னா, அட்ஜாயிண்ட்டு இந்த -3 2 இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் இடமாற்றம் செஞ்சு இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். 2 அங்கே போயிடணும், -3 கொண்டு வந்துடும். இந்த சைடில் இருக்கிற டயக்னல் மூலைவிட்ட உறுப்புகள் இருக்குல்ல, அதை குறிய மாற்றணும். +4 -4 -6 இதான் ஆன்சர். இது வந்து ஷார்ட்கட்டில் போகிறது. இதே மாதிரியும் போட்டுக்கலாம். இது வந்து 2x2க்கு மட்டும் தான் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போட முடியும், 3x3க்கு அது மாதிரி போட முடியாது. சரி, அடுத்த சம் பாருங்க. 3x3ல அதே மாதிரி கோஃபேக்டர் போட சொன்ன மாதிரி கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 இருக்குன்னு வச்சுங்களேன், 2க்கு நேரம் இருக்க நேரில் மறைச்சிக்கிட்டு மீதி இதை கிராஸ் பண்ணுவார். 4 2s are 8, இந்த சைடில் கிராஸ் பண்ணுவார் ஒரு -7. ஆல்டர்னேட் வந்து நம்ம மைனஸ் போடணும் முன்னாடி. இங்கே பாருங்க, அடுத்து 2 3க்கு நேரம் ரோ காலம் மறைச்சிட்டுன்னா வரும் மல்டிபிள் 3 2s are 6, அப்புறம் 1 × 3 3, அப்போ 6 - 3. ஆனால் வெளியில் என்ன போடணும், நம்ம மைனஸ் போடணும். மைனஸ் போட்டுறோம். அடுத்தது அதே மாதிரி ப்ளஸ், அடுத்தது மைனஸ் வெளியே போட்டிருப்பாங்க. ஆல்டர்னேட் வந்து மைனஸ் போடுறோம். ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னா, நம்ம கோஃபேக்டருக்கான ஃபார்முலாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/i + j mij. அதாவது நம்ம வந்து மைனர் கண்டுபிடிப்போம். சரிங்க, அதாவது சிற்றணி கோவை கண்டுபிடிப்போம் இல்லையா. அதான் கூட நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ளஸ் மைனஸ் சேர்த்துக்கணும். ஏன்னா இதுதான் ஃபார்முலா அப்படின்றது. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் முடிஞ்சிச்சுமா. சிம்பிளை பண்ணி வந்துருச்சு ஆன்சர். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணும். சரிங்களா? இதை வந்து அது நிறைய நிலை மாத்திரீங்கன்னா நமக்கு அட்ஜாயிண்ட் சேர் பண்ணி கிடைச்சிடும். அடுத்தது பாருங்க, இப்போ ஒரு அணிக்கு முன்னாடி மேட்ரிக்ஸ் முன்னாடி 1/3ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. நம்ம அந்த 1/3 உள்ள கொண்டு போயிட்டு ஒவ்வொரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருந்து பாருங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் KA. அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் கூட இருக்குன்னா அப்போ k⁻n-1, கேனா அங்கே என்ன 1/3 தானே. அப்போ 1/3 பவர் n-1 இதோட ஆர்டர் வரிசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n வந்து 3 தானே. எத்தனை நிறைய இருக்கோ அதான் பார்க்கலாம். எத்தனை 3, அப்போ 3 - 1 2, 3 - 1 வந்து 2. அப்போ 1/3 ஸ்கொயர் பண்ணிடணும். 1/3 ஸ்கொயர் பண்ணால் 1/9. அப்போ 1/9 வெளியில போட்டு மீதி இந்த டேர்ம்ஸ்க்கு எப்படி நம்ம அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்போமோ, சரிங்களா, எப்படி சேர் பண்ணி கண்டுபிடிப்போம் அதே மாதிரி நம்ம ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிப்போம். முன்னாடி இந்த 1/9 போட்டுக்கணும், அவ்வளோதான். இங்கே பாருங்க, கடைசியாக முன்னாடி ஆன்சர் அவர் என்ன பண்ணுவாங்க, 1/9 போட்டுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது. சரிங்களா, அட்ஜாயிண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ், நேர்மாறு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். சரிங்களா,
பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு அணி கொடுத்துட்டாங்க, அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். முதல்ல இதுக்கு இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ, இதோட அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். அணிக்கோவை மதிப்புனா டிட்டர்மினன்ட் இப்படி போட்டு -2 4 1 -3. இப்போ இதை கிராஸ் பண்ணீங்கன்னா -2 × -3 வந்து 6, 1 × 4 + 4 இடையில இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது நமக்கு மைனஸ் வரும். அப்போ 6 - 4 2. இது ஆக்சுவலாக நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும், நேர்மாறு கண்டுபிடிக்க முடியும். அடுத்து அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ இது முடிச்சுட்டு அட்ஜாயின்ட். ஆக்சுவலாக இன்வர்ஸுக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா? நேர்மாறு கண்டுபிடிக்க தான் பண்ணணும். 1/determinant of a × adjoint of a. இதான் ஃபார்முலா ஆக்சுவலாக. அப்போ இந்த ஃபார்முலாக்கு தேவையானதுலாம் நமக்கு தேவை இல்லையா? அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வேணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேணும் இல்லையா? அதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு, 2ன்னு வந்துச்சு. அட்ஜாயின்ட் நமக்கு தெரியும் சரி. இந்த டயகனல் டேர்ம்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிடுவீங்க, இந்த டயகனல் டேர்ம்ஸ் வந்து சைன் மட்டும் மாற்றியாச்சு சரிங்களா? மாற்றிட்டு அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இப்போ தான் சொன்னேன், 1/determinant of a அப்படின்னா 1/2 × adjoint of a கண்டுபிடிச்சிருக்கு, அதை போட்டாச்சு. அவ்வளோ இதான் வந்து இன்வர்ஸ். ஏன் நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் 0 வரணும் அப்படின்னா, 0 வந்து வச்சுக்கேன் 1/determinant of a தானே ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல 0 போடும்போது எனி நம்பர் பை 0 இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அப்போ நமக்கு இன்வர்ஸ் கிடைக்காம போயிடும். அதனால இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இன்வர்ஸ் நேர்மாறு காண முடியாதுன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க செகண்ட் சம் பாருங்க. அதுக்கு அதே மாதிரி என்ன பண்ண, முதல்ல அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும். செகண்ட் சம் பாருங்க, டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியும் இல்லையா? அதாவது இப்போ 5 × 5 × 5க்கு நேரம் நேரில் மறைச்சிட்டுன்னு வரும், குறுக்கு பெருக்கணும். 5 25 1 1 25 - 1. அப்புறம் செகண்ட் வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் போட்டு பாருங்க 5 × 25 - 1 போட்டுமா. அடுத்தது மைனஸ் போட்டு இந்த இடத்துல 1 தானே இருக்கு, 1 × 1க்கு நேரம் மறைச்சுன்னா 1 × 5 5 -1. ஏன்னா இந்த சைடில் கிராஸ் பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும் இல்லையா? ப்ளஸ் 1 × என்ன வரும் நமக்கு 1 - 4. அவ்வளோதான். சரி 1 - 5. அவ்வளோதான். இது சிம்பிளை பண்ண வேண்டியதான். 24 × 5 வரும் 120. இது வந்து 5ல் 1 போச்சு 4 -4 வரும். அடுத்து -4 + 1 -4. அப்போ -8 போச்சுன்னா 112 சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணிக்கோவை வந்து பார்த்தீங்கன்னா அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிறது. எதுக்குன்னா 3x3 வந்தா. இதுக்கு அடுத்தது கோஃபேக்டர், அதாவது இணைக்காரணி, அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ, அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு நம்ம நார்மலாக எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி ஒரு அப்ளை பண்ணியிருக்கேன் பாரு. 1/determinant of a × adjoint of a. 1/determinant of a 1/12 × adjoint of a வந்து 4 காமன் எடுத்துக்கிறாங்க, வேற ஒன்று 4 காமன் எடுத்துட்டு இந்த 4 1/28 ஆன்சர். இதே மாதிரி தான் அடுத்த சம்மும் நம்ம போடணும். இது வந்து நேர்மாறு கண்டுபிடித்து இன்வர்ஸ். அடுத்தது அடுத்த சம் பாருங்க. f of alpha கொடுத்துருக்காங்க. ஷோ தட் f of alphaக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், இல்லை f of minus alphaன்னு கொடுக்கும். அதாவது f of alpha இதான் f of x, இதுக்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், நேர்மாறு கண்டுபிடிக்கணும் இல்லையா? நம்ம நார்மலாக யூஸ்வலாக எப்படி போடுமோ அதே மாதிரி கண்டுபிடிக்கும். முதல்ல இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா 1ன்னு வருது. ஏன்னா இதை காசு வச்சுட்டு இப்படி பண்ணோம்னா நமக்கு 1 வரும். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு அப்படின்னு வந்து இது பண்ணணும். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண, இது வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 1ன்னு போட்டுடணும் சரிங்களா? 1ன்னு போட்டோம்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு இந்த இடத்துல 1 போடணும் ஆக்சுவலாக. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆன்சர் வந்து 1. அடுத்தது என்ன பண்ணுறோம் நம்ம, கோஃபேக்டர். கோஃபேக்டர்னா நமக்கு தெரியும், இணை காரணி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் நமக்கு என்ன அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணது 1/determinant of a × adjoint of a. ஸோ adjoint of f of a சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அடுத்தது f of minus alphaன்றது என்ன அப்படின்னா, f of alpha கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே, அதில் காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா இருக்க இடத்துல மைனஸ் ஆல்ஃபான்னு போகணும். அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா, சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா மைனஸ், அப்போ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து ப்ளஸ் காஸ் தீட்டா தான். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டான்னு இருந்தால் ப்ளஸ் காஸ் தீட்டா. அதேமாதிரி சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இருந்தால், அது சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இருந்தால் மைனஸ் சைன் தீட்டா. இங்கே சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இருந்தால் ஒரு மைனஸ் சைன் தீட்டா, ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதேமாதிரி காஸ் ஆஃப் மைனஸ் காசு வந்து, அப்போ நமக்கு எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் என்ன வந்ததோ அதே ஆன்சர் தான் இதுக்கு வந்திருக்கு. அப்போ ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? இங்கே பாருங்க, எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸுக்கு என்ன ஆன்சர் வந்ததோ அதே தான் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாக்கு வந்திருக்கு. அப்போ ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு, அடுத்தது பாருங்க, ஏ அண்ட் அணி கொடுத்துட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, a² - 3a - 7i2 = O2 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். அதிலிருந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, a² அப்படின்னா ஏவை ஏவும் பெருக்கி வைக்கும், ஏ அதுக்கு பெருக்குன்னு அந்த ஆன்சர் வரும், மல்டிப்ளை பண்ணோம்.
அடுத்து -3a ஏன்ற அணியை -3ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் I2வை I2னா தெரியும் இல்லையா, I2னா வந்து பார்த்தீங்கன்னா அலகு வெக்டர், அதாவது அலகு அணி, யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதில் வந்து -7ஆல பெருக்கும்போது இது ஃபுல்லாக நான் -7 0 0ன்னு வந்துடும். இது எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்ண கூட்டினா உனக்கு ஆன்சர் வந்து 0. அதான் ஓனா என்னது நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது பூஜ்ஜிய அணி தான் ஓன்னு சொல்லுவோம். ஓன்னு வந்துச்சு ஆன்சர், முடிஞ்சிருச்சு. O2னா 2x2 இருக்கிற ஒரு பூஜ்ஜிய அணி, அவ்வளோதான் நல் மேட்ரிக்ஸ். இப்போ இதுல இருந்து A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லையா. இப்போ நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் இதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து -7i2 அந்த சைடு இருக்கணும், +7i2 A இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்றோம். A இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணும்போது என்ன, A இன்வெர்ஸ் A² -3 A இன்வெர்ஸ் A ஈக்குவல் டு 7 A இன்வெர்ஸ் I2 அப்படின்னு வரும். இதுல இந்த ஒரு A இன்வெர்ஸும் ஒரு A, அதாவது நமக்கு பொதுவாக என்ன ஃபார்ம்னா A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு I. அப்போ இங்க என்ன ஆகுனா அதே மாதிரி ஐயா கூட எதை பண்ணாலும் ஆன்சர் அதே தான் வரும். ஏன்னா ஏ தான் வரும். அப்போ A இன்வெர்ஸ் A² ஒரு ஏவும் ஒரு A இன்வெர்ஸ் வச்சு நம்ம I போட்டுடலாம். I இன்ட்டு ஏ ஆயிடும், ஏ ஆயிடும். சரிங்களா. அதே மாதிரி இங்க பாருங்க, இது வந்து 3i ஆயிடும். அதே மாதிரி இங்க ஐயா கூட எதை பண்ணாலும் அதே தான் வரும். அப்போ 7A இன்வெர்ஸ் தான் வரும். ஏன்னா I2 கூட எதை பண்ணாலும் அதே தானே வரும். சரிங்களா, வந்துடுச்சு. இப்போ இதுல இருந்து நமக்கு இன்வெர்ஸ் தானே வேணும், அதை மட்டும் அந்த சைடு கொண்டு போகணும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இங்க என்னன்னா ஏல இருந்து 3i செப்பரேட் பண்ண கழிச்சுட்டு அதை 7ஆல டிவைட் பண்ணிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ 7 அந்த சைடு கொண்டு போயிட்டா டிவைட் ஆயிடுச்சா, அது 7 ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனியாகவே இருக்கட்டும், டிவைட்ல இருக்கட்டும். இப்போ பாருங்க A எழுதிட்டாங்க, -3i எழுதியாச்சு. இப்போ இந்த 3 உள்ள கொண்டு போகணும், ரெண்டுத்தையும் கழிக்கணும். ஒரு 5ல 3 போச்சுன்னா 1 2, 3ல 3 போச்சு, அடுத்து 3 இது 0, அதனால 3 அப்படியே வரும். -1 0 -1 அப்படியே வந்துடும். இங்க -2 இந்த -3 உள்ள போச்சுன்னா -3 -5 வரும், அவ்வளவுதான். கூட என்ன பண்ண ஒரு 1/7 போட்டுக்கலாம், அவ்வளவுதான். சரிங்களா, A இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாருங்க, A இன்வெர்ஸ் A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடி, ரெண்டு ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா, நம்ம நார்மலா A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ அது நார்மலா போடுற மாதிரி போட வேண்டியதான், மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை. இதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும் போது மட்டும் அந்த 1/9 இருக்கு இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது ஒரு கான்ஸ்டன்ட் வந்துன்னா அது என்ன பண்ணலாம், நம்ம 1 அதாவது k பவர் n-1 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க வந்து கான்ஸ்டன்ட் 1/9 தானே. அப்போ அது வந்து n-1னா நமக்கு இங்க வந்து வரிசை வந்து 3 தான், ஏன்னா 3 நிறைய தானே இருக்கு, ரோ வந்து 3 இருக்கு இல்லையா. அப்போ 3 - 1 ஆயிடும் நமக்கு 2. அப்போ 1/81 தனியாக போட்டு மீதி ஆக்சுவல் நம்பர்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்குமோ அதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இங்க பாருங்க, A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா, ரெண்டு பக்கமும் ஏவால மல்டிப்ளை பண்றோம். ரெண்டு பக்கமும் ஏவால மல்டிப்ளை பண்ணா என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ்னு வருது. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, A இன்வெர்ஸோட வேல்யூ ஐன்னு அர்த்தம். A இன்வெர்ஸோட வேல்யூ ஐ, கரெக்டுங்களா. ஏன்னா A இன்வெர்ஸோட ஐன்னு சொல்லியாச்சு. அப்போ A டிரான்ஸ்போஸ் பண்ணா ஆன்சர் ஐ வந்துச்சுன்னா அப்போ இன்வெர்ஸ்னு அர்த்தம். அதாவது அதோட மீனிங் A டிரான்ஸ்போஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஐ வந்ததுன்னா அப்போ அது இன்வெர்ஸ்னு அர்த்தம். இதான் மீனிங். அப்போ ஏவும் A இன்வெர்ஸ் ஏவையும் A டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சரியா, A டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன, ரெண்டுத்துலயுமே 1/9 இருக்கிறதுனால அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 1/8 வெளியே எடுத்துட்டோம். பர் ஒன்னு A டிரான்ஸ்போஸ் இடமாற்றம் செஞ்சிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த 81 வெளியே எடுத்துன்னு வச்சுக்க, இந்த 81 கேன்சல் ஆச்சு, நமக்கு ஐன்னு வருது ஆன்சர். அப்போ ரெண்டு இன்வெர்ஸ்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டா போட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொன்றுத்தையும் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி அதை ஈக்குவேட் பண்றதை விட, சரிங்களா, இது வந்து ஷார்ட்டா போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்க, 6th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். A verify that A into adjoint of A equal to adjoint of A into A equal to determinant of A into I. முதல்ல நார்மலா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா, என்ன பண்ணுவீங்க, இந்த டயகனல் மூலைவிட்டு உறுப்புகள் இடமாற்றம் செய்வீங்க. சரிங்களா, நம்பர் 8-3 இடமாற்றம் செஞ்சு இந்த சைட்ல இருக்குது சைன் மாத்திரம், ஏன்னா மைனஸ் இருக்கு, அப்போ பிளஸ் ஆயிடுது அட்ஜாயிண்ட். அதான் கூட ஏவை பெருக்கணும், அவ்வளவுதான். நம்ம எப்படி அணியை பெருக்குமோ அதே மாதிரி பெருக்கணும். என்ன வருது ஆன்சர் 4004ன்னு வருது. அப்போ 4 வெளியே எடுத்துட்டோம்னா 1001. இது ஐன்னு சொல்லிடலாமா, இதுக்கு பதிலா இந்த 4க்கு பதிலா என்னன்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிங்களேன். இந்த அணியோட அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிங்க. இது கண்டுபிடிச்சா என்ன வரும்னா 8 3 24. இந்த சைட்ல கிராஸ் பண்ணும்போது +20 வருது, அப்போ ஒரு -20 போடும். அப்போ 24 20 போச்சுன்னா 4. அப்போ இந்த 4க்கு பதிலா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஐன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி மாத்தி பண்றோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஐ பண்ணாலும் அதுக்கு அதே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஐ, அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. A into adjoint of A equal to adjoint of A into A equal to determinant of A I அப்படின்னு வந்திருக்கு ஆன்சர். சரிங்களா, அணுக்கோவை மதிப்பு இன்ட்டு ஐ.
அடுத்தது வெரிஃபை ஏபி கொடுத்துட்டாங்க. ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ். நமக்கு நார்மலாக இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ஸோ முதல்ல என்ன பண்ணோம், ஏவும் பியை முதல்ல பெருக்கிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஏபி மேட்ரிக்ஸ் வருமா, அதுக்கு தான் நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏக்கும் பிக்கு தனித்தனியாக இன்வெர்ஸ் பாருங்க, அதுக்கு தான் தனியாக இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. அப்புறம் ஏவுக்கு தனியாக இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு மல்டிப்ளை பண்ணா ரெண்டும் சேமாக வருது. அப்போ சேமாக வருதுன்னா ரெண்டு ஈக்குவல். சரிங்களா? ஸோ 1 and 2 வந்து ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது 8th சம். அட்ஜாயிண்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ, நார்மலாக ஏ கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் கேட்பாங்க. இங்க அட்ஜாயிண்ட் கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ கேட்குறாங்க. சரிங்களா? சேர் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு வந்து ஏவோட மதிப்பு கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க, ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு நமக்கு என்ன பண்ணணும், அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன், இந்த இடத்துல வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு வரணும். அதை நம்ம என்ன அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு நம்ம திரும்ப என்ன பண்ணோம், அதுக்கு அட்ஜாயிண்ட் சேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். பாருங்க, முதல்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும், 16 வருது. அதுக்கு இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் இந்த ஆன்சர் வருது. ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், நம்ம இதில் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண வேண்டியதான். 1/16√16 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏட வேல்யூ வந்து 4 இன்ட்டு போட்டாச்சு. இது ரூட் எடுத்தா 4 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஸ் யூஷுவல் அப்படி வரும். அடுத்து பாருங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்கு. அதுக்கு தான் இப்போ நம்ம சொன்ன ஃபார்முலா ரூட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. பாருங்க, இது ஆக்சுவலாக ரூட்டுக்குள்ள என்ன வரும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏன்னு வரும். சரிங்களா? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே போட்டுக்க போறேன். என்ன பண்ண போறேன்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிற, அவ்வளவுதான். அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடி 36 ரூட் எடுத்து 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6, அவ்வளவுதான். மீதி அட்ஜாயிண்ட் கொடுத்துருக்கிற கொஸ்டின் அப்படியே எழுதிச்சு, அவ்வளவுதான். இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். நம்ம புதுசா என்ன கண்டுபிடிச்சிருங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிச்சிடும், அவ்வளவுதானே தவிர மற்றபடி வேற எதுவும் புதுசா இல்லை. மீதி அப்படியே கொஸ்டின் எழுதிட்டோம். சரிங்களா? அடுத்தது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க. இஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, சரி ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கேட்குறாங்க. அதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கேட்டாங்க, இதுக்கு சேர் பண்ணி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துட்டு அதுக்கு சேர் பண்ணி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது நார்மலாக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதே மாதிரி கோஃபேக்டர் இணை காரணி கண்டுபிடிச்சு போட வேண்டியதான். அடுத்தது பாருங்க, ஏ அணி கொடுத்துருக்காங்க, ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வெர்ஸ். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சு அதை ஏ டிரான்ஸ்போஸாக கூட என்ன பண்ணணும், நம்ம பெருக்கணும், அவ்வளவுதான். ஸோ ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு தெரியும் இல்லையா? முதல்ல இதுக்கு வந்து அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கணும். கிராஸ் பண்ணால் 1, இந்த சைடில் கிராஸ் பண்ணால் ப்ளஸ் tan ஸ்கொயர். அப்போ 1 + tan ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றது தான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அது கண்டுபிடிச்சாச்சு. இன்ட்டு அதோட சேர் பண்ணி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்பீங்களா, என்ன பண்ணி இது ரெண்டு இடம் மாற்றம் பண்ணிட்டாங்க. இந்த சைடில் இது சைன் மார்க் சொன்ன மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். இதான் ஏ இன்வெர்ஸ், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த டேனுக்கு பதிலாக மைனஸ் சைன் பை காசு, அதே இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், சைன் பை காசு. அதே மாதிரி இந்த 1 + tan ஸ்கொயர் பதிலாக சீக்கன் ஸ்கொயர், 1/sec ஸ்கொயர் எழுதலாம். அந்த சீக்கன் ஸ்கொயர் 1/sec ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் எழுதலாம். 1/sec வந்து காசு இல்லையா, அதை அப்ளை பண்ணிட்டோம். அப்புறம் அந்த காஸ் ஸ்கொயரை உள்ள கொண்டு போகிறோம், அவ்வளோதான். கொண்டு போயிட்டு இந்த ஆன்சர் வந்துடுது. அடுத்தது இந்த ஏ இன்வெர்ஸோட ஏ டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது அந்த டேனுக்கு பதிலாக சைன் பை காசுன்னு போட்டு மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணுறோம். ஸோ இந்த ஆன்சர் இதுக்கு பதிலாக cos 2xன்னு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -2 sin x cos x வரும். -2 sin x cos xன்னு வரும். இந்த 2 sin x cos x பதிலாக sin 2xன்னு போட்டுக்கலாம். இந்த மைனஸ் ஆஸ் யூஷுவல் அப்படியே வந்துடும். இதுக்கு அதே தான், 2 sin x cos x பதிலாக sin 2x, cos square by sin cos 2x. அடுத்தது இப்போ இதில் வந்து ஏ கேட்குறாங்க. ஏ இன்ட்டுன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க, இன்க்ளூடிங் ஏ. சரிங்களா? இப்போ ஏ வேணா ஒன்றும் இல்லை, இந்த மேட்ரிக்ஸ் அந்த சைடு போனால் இன்வெர்ஸ் ஆகிடும். சரிங்களா? இன்வெர்ஸ் ஆச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி இதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏ கிடைச்சிடும், அவ்வளோதான். இப்போ இருக்குன்னா ஏ கிடைச்சிடும், அதாவது ஒரு மீனிங். ஸோ இதை பின்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா? ஸோ இந்த பிக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா அப்போ அதை போட்டுக்காம இருக்கு. இதுதான் சி இன்ட்டு பி இன்வெர்ஸ். இதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி பெருக்கணும், அவ்வளோதான். ஸோ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி பெருக்கி அதான் ஆன்சர், ஏன்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் எக்ஸசைஸ் 1.2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ் பை த மைனர் மெத்தட். சரிங்களா? அணியினுடைய தரம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அணுடைய தரம் கண்டுபிடித்த 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து மைனர் மெத்தட், அதாவது சிற்றணிக்கோவை வச்சு போடுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
உருமாற்றங்கள் செஞ்சு போகிறது, டிரான்ஸ்ஃபார்ம் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போடுறது. சரிங்களா? இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி போடுற மெத்தடில் ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் நமக்கு எக்ஸாமில் 5 மார்க்குக்கு யூஸ் ஆகும். அதுதான் இந்த செகண்டில் போட்டிருப்பாங்க, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் பை த ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மாடல் எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் அணியை வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? லெட் ஏ அப்படின்னா தமிழ்ல என்க அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா இதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னு எடுத்துக்கிட்டாலே 1 மார்க் உண்டு நமக்கு. சரிங்களா? எடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், முதல் நம்பர் 1 இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி 1 இல்லைன்னா ஏதாவது இடமாற்றம் செய்ய முடியுமான்னு பார்க்கணும், 1 வர மாதிரி. அப்படி இல்லைன்னா அப்படியே போடலாம். 1 இல்லைன்னா போட முடியாதுன்னு நான் இல்லை, போடலாம். பட் 1 இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 1 இருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதோட இதோட ரேங்க் தரம் கண்டுபிடித்து என்ன பண்ணணும், இந்த எக்லன் ஃபார்ம் கொண்டு வரணும். அதாவது ஏறுபடி வடிவம், இந்த நான் ரவுண்ட் பண்ணியிருக்க மாதிரி இந்த நம்பர்களை 0 ஆக்கணும். அதான் நம்ம வேலை. இந்த 2 5 -1 இதை 0 ஆக்கும்போது முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல இந்த 2 5 தான் 0 ஆக்கணும். அப்புறம் தான் -1. ஒரே நேரத்தில் எல்லாருமே பண்ண முடியாது. ஸோ முதல்ல 2 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இங்க 2 வந்ததுன்னு வச்சுக்கேன், இதுல இருந்து கழிச்சோம்னா 2ல இருந்து 2 போச்சுன்னா என்ன ஆயிடும், 0 ஆயிடும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல 2 வரணும். R1ல 2 வரணும்னா, முதல் நம்பர் 2 வரணும்னா அது ஃபுல்லா 2ஆல பெருக்கணும் இல்லையா? அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணி கடிச்சாதான் 0 ஆகும். பாருங்க, R2 implies R2 எதுவுமே பண்ணல பாரு, R2 அப்படியே பண்ணல, 2 -1 3 4 R2 அப்படியே போட்டாச்சு. 2 R1 2ஆல மல்டிப்ளை 2 2 2 6. இப்ப சைன் சேஞ்ச் பண்ணுங்க. சைன் மாத்தினா ஆயிடும் 0, இது சைன் மாத்தினா -3, சைன் மாத்தினா 1, சைன் மாத்தினா -2. அப்போ என்ன வருது ஆன்சர், 0 -3 1 -2 ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி என்ன பண்ணணும், R1 அதே மாதிரி 5ஆல பெருக்கி கழிக்கணும். ஏன்னா இங்க 5 இருக்கு இல்லையா? அப்ப இது 5ஆல பெருக்கி கழிக்கணும். சரி, R3 வந்து 5 -1 7 11. சரியா? R3 எழுதிட்டேன். -5 R1 5ஆல பெருக்கணும். 5 5 5 15. இப்ப குறிய மாத்துங்க, சைன், ஏன்னா கழிக்கிறோம்ல, கழிச்சாலே குறிய மாத்தணும். அப்போ 0 ஆயிடும். -6 2 -4 அதான் போட்டுக்கோமா, 0 -6 2 பண்ணிட்டோமா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும், நம்ம இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் போயிடணும். இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க -3 இருக்கு, இங்க -6 இருக்கு. 2 சேம் ஆகணும். அப்ப இது 2ஆல பெருக்குனா இங்கேயும் -6 வந்துடும். அப்போ R2 2ஆல பெருக்கணும். R2 2ஆல பெருக்கி அதை R3 இருந்து கழிக்கணும். கழிச்சோம்னா ஃபுல்லா 0 ஆயிடுது. அப்போ எத்தனை வந்து நான் ஜீரோ ரோஸ், அதாவது 0 மட்ட நிறைகள் எத்தனை இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல 0 இல்லை, ஃபுல்லாமே அதாவது ஒரு நம்பராவது இருக்கு இல்லையா? அப்ப ரெண்டாவதுலயும் நம்பர் இருக்கு. அப்ப அதோட அணியினுடைய தரம் வந்து 2 ரோல வந்து நம்பர் இருக்கிறதுனால, சரிங்களா, நான் ஜீரோ ரோஸ் வந்து 2 இருக்கிறதுனால, அப்ப அணியோட தரம் வந்து பாத்தீங்கன்னா 2, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 2. ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே பண்ணணும். சரிங்களா? இப்ப இந்த சம் பாருங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு எடுத்தாச்சு. இதுல அதே மாதிரி பாருங்க, அதாவது அந்த முதல் நம்பருக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம 0 ஆகணும். அப்ப இங்க 3 நம்பர் இருக்கு இல்லைங்களா? அப்போ 3 நம்பருமே 0 ஆக்கணும். அதே மாதிரி இது இப்போ இதுல 6 நம்பர் நம்ம 0 ஆக்குற மாதிரி வரும் இந்த சம். ஃபர்ஸ்ட் பாருங்க, முதல் நம்பர் 1 இருக்கா, அப்ப இங்க 3 இருக்கா, அப்ப என்ன பண்ணலாம், R2 -3 R1 அப்படியே கழிச்சு போடலாம். கழிச்சு போட்டா 0 ஆயிடும். அதே மாதிரி இங்க 1 இருக்கா, இங்க R1லயே 1 இருக்கு, அப்படியே கழிக்கலாம். R3 -R1 அப்படியே கழிங்க. 1ல 1 பார்த்தா 0, -2ல -2 செப்பரேட் பண்ணா -4 ஆயிடும். 3ல இது பண்ணா எப்படின்னா நமக்கு 4 வரும். அடுத்தது R4 -R1 அதுவும் அப்படியே கழிக்கலாம். ஏன்னா 1 தானே இருக்குங்க, இங்க 1 இருக்கிறதுனால அப்படியே கழிக்கலாம். கழிச்சு போடலாம், 0 ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு, 0 ஆயிடுச்சுங்களா? அடுத்தது பாருங்க, என்ன பண்றாங்கன்னா R3 4ஆல வகுத்துறாங்க. ஏன்னா இங்க 4 இருக்கிறதுனால 4ஆல வகுக்க முடியும் இல்லையா? அதனால டிவைட் பண்ணிடுறாங்க. அப்படியே கூட போடலாம். பண்ணிட்டா 1 வந்தா ஈஸியா இருக்கு நமக்கு. சரிங்களா? அப்புறம் இடமாற்றம் செஞ்சிடறாங்க. R2 R3 இடமாற்றம் செஞ்சிடறாங்க. இப்ப இந்த -7 -3 இது ரெண்டுத்தையும் தான் 0 ஆகணும் இல்லைங்களா? ஏன்னா இந்த இடத்துல 1 இருக்கிறதுனால இப்ப ஈஸியா பண்ண முடியும் நம்மளால. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது எக்காரணத்தை கொண்டு R1க்கு போகவே கூடாது. R1 இதுக்கு அடுத்து யூஸ் பண்ணவே கூடாது. R1 வந்து முதல்ல இந்த நம்பரை 0 ஆகிறது தான் R1 பயன்படுத்துவோம். அதுக்கடுத்து R1க்கு வேலை இல்லை. சரிங்களா? ஏன்னா நீங்க R1 எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்ணும்போது இந்த இடத்துல திரும்ப நம்பர் வந்துடும். 0 ஆனது மறுபடியும் நம்பரா மாறிடும் R1 பயன்படுத்தும் போது. அதனால R1 யூஸ் பண்ணக்கூடாது. இதோட R2 R3 R4 இதுக்குள்ள எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம R2 தான் பயன்படுத்த போறோம். இப்ப இங்க 7 இருக்கா, இதையும் 7ஆல மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். அதான் பண்ணிருக்கோம். R3 -7 R2.
அதே மாதிரி இங்க 3 இருக்கா, அப்ப R4 மைனஸ் 3R2. ஏன்னா இங்க 3 பெருக்குனா இங்கேயும் 3 வரும், அப்ப கழிச்சா 0 ஆகும். சரிங்களா, கழிச்சு 0 ஆக்கியாச்சு. அடுத்த ஸ்டெப் இன்னும் இருக்கு, இன்னும் இந்த -1 0 ஆகும், இந்த 0 ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்க 2 இருக்கா, இங்க -1 இருக்கு, இது 2 பெருக்கி கழிச்சா அந்த 2R4 மைனஸ் R3 கழிச்சா 0 ஆச்சு. அப்போ இதோட அணியினுடைய தரம் வந்து 3. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோல நம்பர் இருக்கு, செகண்ட் ரோல நம்பர் இருக்கு, தேர்ட் ரோல நம்பர் இருக்கு. அப்ப எத்தனை ரோல நம்பர் இருக்கோ அத்தனை அதான் அணியின் தரம்னு அர்த்தம், ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அடுத்தது பாருங்க, இங்க 3 இருக்கு, அதனால என்ன பண்ணேன், இந்த -1 அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன், இடமாற்றம் செஞ்சிடறாங்க. -1 கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம போற மாதிரியே போட்டு என்ன பண்றோம். அதே மாதிரி இங்க குறி மாறி இருந்ததுன்னு வச்சுங்க, இப்போ இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்குன்னு வச்சுங்க. அப்ப இதை 3 பெருக்கி 3 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது ஆட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது மைனஸ் பிளஸ் அப்படின்னும் போது ரெண்டும் ஒரே குறியா இருந்தா கழிச்சாதான் 0 ஆகும், ரெண்டும் வேற வேற குறியா இருந்தா கூட்டினாலே 0 ஆயிடும். அதனால இங்க பிளஸ் போட்டு கூட்டியிருப்பாங்க. சரிங்களா, இப்ப இதோட அணியினுடைய தரம் வந்து நமக்கு இது 3ன்னு வருது. சரிங்களா, அவ்வளவுதான். இந்த டாபிக் எடுத்துட்டாங்க, இந்த ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காஸ் ஜோர்டன் மெத்தட்ல நேர்மாறு கண்டுபிடிக்கிறது வந்து கிடையாது நமக்கு. ஐமேத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஹலோ வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். ஸோ அந்த சாப்டரில் இருக்கிற 5 மார்க் கொஷின்ஸ், முக்கியமான 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸசைஸ் 1.3 பயிற்சி 1.3 இருக்கிற சம், 1.4 இருக்கிறது, 1.5 இருக்கிற இம்பார்ட்டண்டான சம்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாடல், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட், அதாவது நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்த்தல். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராமரின் விதிப்படி தீர்த்தல். சரிங்களா, கிராமர்ஸ் ரூல் மெத்தடு. அடுத்தது காஷியன் எலிமினேஷன் மெத்தட், காஷியன் நீக்கல் முறையில் தீர்த்தல். அவ்வளோதான். இந்த 3 மாடல், 3 சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லா சம்மே போட்டுடலாம், எல்லாமே ஒரே மாதிரி தான். சரிங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்த்தல். இப்போ ஒரு சமன்பாடு கொடுத்துருவாங்க இல்லைங்களா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதை நம்ம மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனா அணி சமன்பாடாக மாற்றணும் இல்லைங்களா. அதை கொடுத்துருவாங்க, 2x + 5y = -2, x + 2y = -3. இப்போ இது எப்படி எழுதலாம்னா, இந்த எக்ஸ் ஒய்யோட கெழு இருக்கு இல்லையா, கோஎஃபிஷியன்ஸ் எக்ஸ் ஒய்யோட, அதை எழுதிடும் 2 5 1 2. இங்கே வேரியபிள் என்ன இருக்கு, மாறி எக்ஸ் ஒய் தானே இருக்கு, அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் இந்த RHSல -2 -3 போட்டாச்சு. இதான் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன், அணி சமன்பாடு. இதுக்கு நம்ம இதுக்கு ஏன்னு பேர் வச்சுக்கிறோம், இதுக்கு கேபிட்டல் எக்ஸ், இது பி, அப்போ AX = B. நமக்கு இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ் தான் வேணும், அதாவது எக்ஸ் ஒய் வேல்யூ தானே வேணும். அப்போ இது ஏ அந்த சைட் போனால் ஏ இன்வெர்ஸ் ஆகிடும், அப்போ A இன்வெர்ஸ் × B. அப்போ ஏக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி நேர்மாறு கண்டுபிடிச்சி அதை பியா கூட மல்டிப்ளை பண்ணா பெருக்குன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கிடைச்சிரும் இல்லையா. அப்போ முதல்ல ஏ எடுத்துக்கிறோம், ஏக்கு முதல்ல டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். குறுக்கு 4 -5 -1 வரும். அதுக்கடுத்து அது ஏ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா, 1/det of A -1 இன்ட்டு இது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இடமாற்றம் செஞ்சீங்கன்னா 2 இடமாற்றம் செய்யணும். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், -5 -1. ஏன்னா இதான் அட்ஜாயிண்ட், சேர்ப்பு கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான். இப்போ 1/-1 வந்து -1, இதை மைனஸ் உள்ள கொண்டு போனால் -2 + 5 +1 -2 ஆயிடும். அவ்வளோதான், ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிச்சு. இதை பியா கூட பெருக்குங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா, இப்போ பியா கூட பெருக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ இன்வெர்ஸ் எழுதிட்டோமா, இன்ட்டு பி. எப்படி பெருக்கணும், ரோ எடுத்துக்கிட்டு காலமாக கூட, அதாவது நிறைய எடுத்துக்கிட்டு நிரலாவோட பெருக்கணும். -2 × 2 4 +4, அப்புறம் 5 3 5 -15. அப்போ என்ன வரும், 4ல் 15 போச்சுன்னா -11. அப்புறம் 1 × 2 -2 +6, அப்போ 6ல் 2 போச்சுன்னா 4. அப்போ -11 4ன்னு வருது. அதுக்கு நேராக எக்ஸ் ஒய் என்ன இருக்கு பாருங்க, அதான் கேபிட்டல் எக்ஸ் இருக்குல்ல, அதில் ஸ்மால் எக்ஸ் ஒய் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா சமப்படுத்திங்கன்னா x = -11, y = 4. இது 2 மாறிக்கு. சரிங்களா, 2 வேரியபிளுக்கு இந்த மாடல். சரிங்களா, அடுத்து செகண்ட் சம்பர் 2 வேரியபிள் தான் பாருங்க, மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். அடுத்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அதை பியா கூட மல்டிப்ளை பண்ண. இந்த ஏ இன்வெர்ஸ் வந்து 1/det of A இருக்கு இல்லையா, 1/det of A அணிக்கோவை ஏ இருக்கு இல்லையா, அது தனியாக 1/7 தனியாக போட்டு மீதியை சிம்பிளை பண்ணிட்டு அப்புறம் அந்த 7 உள்ளே கொண்டு போகலாம். கொண்டு போயிட்டு 14 28 அது வகுத்து எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ -4 கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அடுத்தது இப்போ 3 வேரியபிள், அதாவது 3 மாறி இருக்குது, எக்ஸ் ஒய் இசட் இருக்கிறது. ஸோ அதை என்ன பண்ணோம், இதே மாதிரி தான் அணி சமன்பாடு கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, அணி சமன்பாடு எழுதியாச்சு, AX = B. அடுத்து ஏ இன்வெர்ஸ் × B, எக்ஸ் தான் நமக்கு வேணும் இல்லையா. அப்போ ஏ இன்வெர்ஸ், ஏன்ற அணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நேர்மாறு கண்டுபிடிக்கும், இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அணிக்கோவை மதிப்பு வேணும். சரியா, அது விரிவுபடுத்த தெரியும் இல்லையா, அணிக்கோவை மதிப்பு எப்படி விரிவுபடுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இந்த 2 × 2க்கு நேராக நிறைய நிலை மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிறத பெருக்கணும்.
-1 இந்த பக்கம் பெருக்கும்போது ஒரு குறி மாறும் இல்லையா? அப்போ -1 வரும். ஆனால் +1 போட்டுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க -3 இன்ட்டு இங்கே +3 தானே இருக்குது. அப்போ -3 இன்ட்டு அதுக்கு நேராக நிறைய மறைச்சிக்கிட்டா -1 -3 அப்புறம் -1 இன்ட்டு -1 -3 அவ்வளோதான். இப்போ -1 +1 ஆட் பண்ண 0 0 இன்ட்டு 2 0 அப்புறம் -4 இன்ட்டு 3 12 சரிங்களா? இது வந்து -4 இன்ட்டு 4 ப்ளஸ் ஆகிடும் 4 4 4 + 12 வந்து 16. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது கோஃபேக்டர் இணைக்காரணி கண்டுபிடிக்கும். இணைக்காரணி எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்போ இந்த ரெண்டுக்கு நேரம் மறைச்சிட்டா என்ன வரும்? -1 இந்த பக்கம் +1 0 வரும் ஃபர்ஸ்ட். அடுத்தது ஆல்டர்னேட் வந்து மைனஸ் வரும். அடுத்து ரெண்டாவது வந்து மைனஸ் போடணும். மைனஸ் போட்டு இந்த 3 நேரத்தை மறைச்சிட்டுன்னு வச்சுக்க -1 -3 அப்போ -4 வரும். வெளியில ஒரு மைனஸ் ஆகிடும் +4 ஆகிடும். சரிங்களா? அடுத்தது இந்த -1 மறைச்சிக்கிட்டு அதுக்கு நேராக நிறைய மறைச்சிட்டா மீதி இருக்கு பாருங்க -1 இது ஒரு -3 அப்போ -4 வரும். இதே மாதிரி ஆல்டர்னேட் வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணிட்டே போகணும். போட்டு நம்ம கோஃபேக்டர் இணைக்காரணி கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதான் அட்ஜாயிண்ட் பாருங்க. டிரான்ஸ்போஸ் பண்றாங்க, வந்திருக்க ஆன்சரை டிரான்ஸ்போஸ் பண்றாங்க, நிறைய நிரல் மாத்துறாங்க. அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு, ஆன்சர் வந்துச்சு. இதை தான் என்ன பண்ணணும்? நம்ம இங்க ஏ இன்வெர்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஒரு ஏ இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 1/determinant of a இன்ட்டு adjoint of a. கரெக்டுங்களா? இந்த ஒரு 1/16 determinant of a இன்ட்டு adjoint of a இருக்கு இல்லையா, அதை போட்டாச்சு. இன்ட்டு பி மல்டிப்ளை பண்ணிடணும். ஒரே ஸ்டெப்லேயே போட்டாங்க. ரெண்டுத்தையும் பெருக்கணும், அவ்வளோதான். பெருக்குனா ஆன்சர். ஸோ பெருக்கிட்டாங்க. ஸோ இதை எடுத்து பெருக்க வேண்டியதான். 0 இன்ட்டு 9 0 ப்ளஸ் 9 36 -4 36 4 போச்சுன்னா 32. அது மீது எடுத்து பெருக்கணும். 9 36 ப்ளஸ் 9 ப்ளஸ் 3 45 48 வரும். அடுத்து அதே மாதிரி பெருக்கணும். -36 99 ப்ளஸ் 1 100 100ல் 36 போச்சுன்னா 64. அவ்வளோதான். இப்போ வெளியில் அது கொண்டு போய் 16 இருக்கு இல்லையா, அது உள்ளே கொண்டு வந்து 16ல் வகுத்தணும். 32 16 வகுத்தா 2 48 16 3 64 16 4. அப்போ எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 3, இசரோட மதிப்பு வந்து 4. சரிங்களா? அவ்வளோ. இது வந்து என்னன்னா நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்த்தல், அதாவது மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்ல சால்வ் பண்றது. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க. இதே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இப்போ வேசம்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைமுறை கணக்குகள் மாதிரி இருக்கும். சரிங்களா? பாருங்க. ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் அணி கொடுத்துனா பின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பிஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சுக்கிட்டு இதை சால்வ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இது நார்மலாக நம்ம சால்வ் பண்ண தெரியும், இது நார்மலாக தீர்ப்பீங்க. ஆனால் அது முன்ன சொல்ற இந்த ஏபிபிஏ கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு தீர்க்க சொல்றாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ண, முதல்ல ஏபி கண்டுபிடிக்கிறோம். என்ன வருது பாருங்க. ஏவும் பியும் மல்டிப்ளை பண்றோம். ஏவும் பி பெருக்கிற என்ன வருது பாரு, 4 0 0 0 4 0 0 0 4. அப்போ 4 வெளியே எடுத்துட்டோம்னா 4 இன்ட்டு அழகணின்னு வருது. கரெக்டுங்களா? அதே மாதிரி பிஏ பண்றோம், அதுக்கும் அதே ஆன்சர் தான் வருது. ஏபிபிஏ ரெண்டும் சமமா இருக்கு. சரிங்களா? ரெண்டு அணியை பெருக்குனா நமக்கு என்ன வருதுன்னா 4i வருதுன்னு வச்சுங்களேன். நல்ல ஏபி பெருக்கினாலும் சரி, பிஏ பெருக்கினாலும் சரி, ஆன்சர் என்ன வருதுன்னா நமக்கு 4iன்னு வருது. கரெக்டுங்களா? இப்போ இது ஏபி மட்டும் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன், இல்லை பிஏ எதோ எடுத்துங்க. ஏபி = 4i. அதில் 4 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் 1/4 ஏபி. ஒரு அணியை நம்ம ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு ஐ வருதுன்னா என்ன அர்த்தம்னா 1 அதோட இன்வெர்ஸ்னு அர்த்தம். சரிங்களா? 1 அதோட இன்வெர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இப்படி எழுதுறோம். ஏ இன்வெர்ஸ் = ஐ. அப்போ இதுல ஒண்ணு வந்து நம்ம ஏ, இன்னொன்று வந்து அதோட இன்வெர்ஸ் நேர்மாறு அப்படின்னு அர்த்தம். அப்பதான் நமக்கு ரெண்டுத்தையும் பெருக்கணும் என்ன வரும், நமக்கு ஐ வரும் இல்லைங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இப்போங்க. அப்போ இங்க என்ன பண்றோம், நம்ம பியோட இன்வெர்ஸ் வந்து இப்போ பின்னு இருக்கு. பியோட இன்வெர்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 1/4 ஏன்னு எடுத்துக்கிறோம். 1/4 இன்ட்டு ஏ, இதான் பி இன்வெர்ஸ். ஓகேங்களா? பி இன்வெர்ஸ் வந்து 1/4 ஏ, இல்லை ஏ இன்வெர்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ பி இன்வெர்ஸ் வந்து இதுல இருந்து என்ன பண்ணோம், அந்த மீதி இருக்கிறது வந்து பியோட இன்வெர்ஸ். இல்லை ஏ எடுத்துக்கிட்டா மீதி இருக்கிறது என்னது 1/4 பி வந்து அதோட இன்வெர்ஸ். சரி, இப்போ bx = c. bx = c. நம்ம அவங்க ஒரு ஈக்குவேஷன் சமன்பாடு கொடுத்துருந்தாங்கல்ல, அதை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும்னா இப்படிதான் வரும். அதுல இது வந்து பியோட மேட்ரிக்ஸ் வர்றதுனால இது bx = c. சரிங்களா? இது பி, இது சி. அதனால தான் நம்ம அந்த சம்ல கூட என்ன பண்ணணும், நம்ம பி இன்வெர்ஸ் = 1/4 ஏன்னு எடுத்துக்கிட்டோம். ஏன் ஏ இன்வெர்ஸ் எடுக்கல அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல பி மேட்ரிக்ஸ் வருது. அவங்க கொடுத்துருக்கிற சமன்பாட்டில் பி வரதுனால தான் பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ஏ வராம இருந்தா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ 1/4 பின்னு வந்திருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். இப்போ இதுல நமக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? எக்ஸ் வேணும். அப்போ பி இன்வெர்ஸ் × சி. பி இன்வெர்ஸையும் சியும் நம்ம பெருக்குனா நமக்கு எக்ஸ் கிடைச்சிடும். அதானே? அப்போ பி இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அது தூக்கி அப்படியே இங்கே அப்ளை பண்ணி வேண்டியதான். அது நமக்கு அந்த பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிற வேலை மிச்சம். அதை எடுத்து பாருங்க, அப்ளை பண்ணியாச்சு. × 172 கூட மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வருது.
அதை 4ஆல் வகுத்தோம்னா 2 1 -1. அப்போ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1, இசட்டோட வேல்யூ வந்து -1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது இந்த நடைமுறை கணக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸை படித்து சமன்பாடை நம்ம உருவாக்கணும், அவ்வளோதான். அது பாருங்க, சமன்பாடு உருவாக்கிட்டாங்க. எக்ஸ் ப்ளஸ் 3y = 19,800, எக்ஸ் ப்ளஸ் 9y = 23,400 சமன்பாடு உருவாக்கிட்டாங்களா? இதுக்கடுத்து நம்ம போடலாம். பாரு, மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? அதாவது என்னென்ன இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, எ மேன் இஸ் அப்பாயிண்டட், ஒரு ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவனுடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 19,800 ரூபாய். எப்படின்னா, ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இஸ் சேலரி வாஸ், அதாவது அவனுடைய சேலரி ப்ளஸ் எக்ஸ்ன்றது என்ன சொல்கிறேன்னா சேலரி, ஒய்ன்றது ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட், ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க இன்க்ரிமெண்ட், அதை ஆட் பண்ணால் அவனுக்கு 19,800 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப்டர் end of the first month after 3 years service வந்து 23,400 per month. at the end of the first month வந்து 9 years at the service. after 9 years find his starting salary and annual increment. use matrix inversion method. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸ்ன்றது அவனுடைய ஸ்டார்டிங் சேலரி. அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 3 வருஷம் வேலை செய்கிறான். ஒரு ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட் சொல்லிட்டாங்க, இந்த வருஷத்துக்கு இதான் இன்க்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி எத்தனை, அப்போ ஒய்ன்றது ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட் எத்தனை நாள் செய்கிறான் அப்படின்னா 3 வருஷம் வேலை செய்கிறான். அதனால அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவன் எவ்வளோ சேலரி வாங்கினா 19,800 ரூபாய் வாங்குறான். இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3y, அதாவது எக்ஸ்ன்றது பேசிக் சேலரி அண்ட் ஒய்ன்றது இன்க்ரிமெண்ட்டு. 3 இயர்ஸ் வேலை செய்யறதுனா 3y, அதோட அப்போ எவ்வளோ காஸ்ட், அவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான், மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தா 19,800 ரூபாய் வாங்குறான் அந்த கடைசியாக. அதே மாதிரி ஸ்டார்டிங் சேலரி ப்ளஸ் 9 வருஷம் வேலை செய்கிறான், அப்போ எவ்வளோ வாங்குறான்னா 23,400 ரூபாய் வாங்குறான் அந்த கடைசி வருஷத்தில். அப்படின்னா அவனுடைய ஸ்டார்டிங் சேலரி வரும், அவனுடைய ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இதை நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி தான். சாதாரணமாக தீர்த்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ள இருக்குன்னா 18,000 ரூபாய் 600 வரும். அப்போ எக்ஸ்ன்றது 18,000 பேசிக் சேலரி, 600 இன்க்ரிமெண்ட், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் நம்ம சமன்பாடை நம்ம உருவாக்கணும். ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சமன்பாடு உருவாக்கிட்டு நம்ம மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் அதாவது நம்ம ஈஸியாக பண்ண பாருங்க. எங்கள் சமன்பாடை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம நார்மலாக எப்படி போடுவோமோ அதே தான், அந்த சமன்பாட்டை உருவாக்குறது தான் வேலை. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிராமர்ஸ் ரூல், கிராமரின் விதிப்படி எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான் இந்த மெத்தடும். இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு அணி கொடுத்துட்றாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா கண்டுபிடிக்கணும். அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கெழுக்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு டெல்டா 5 - 2 1 3, இது எக்ஸ் பண்ண 5 3 15, 1 × -2 வந்து -2, கிராஸ் பண்ணும்போது ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது 17 வருது. அப்புறம் டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ டெல்டா கண்டுபிடிச்சோம்ல, அடுத்து டெல்டா எக்ஸ். இந்த டெல்டா எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5 1 இருக்கு இல்லையா, அதை தூக்கிட்டு அதுக்கு மேலே இந்த RHS இருக்குல்ல -16 7 போடணும். அதான் டெல்டா எக்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கெழு தூக்கிட்டு அதுக்கு மேலே RHSல இருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சா -34. அப்புறம் டெல்டா ஒய்ன்றது என்ன அப்படின்னா, இந்த 5 1 அப்படியே போட்டுக்கணும், ஏற்கனவே என்ன இருந்துச்சு அதை போட்டுக்கணும். C1ல என்ன, காலம் 1ல நிரல் 1ல் என்ன இருந்துச்சு அதை போட்டுட்டு, ரெண்டாவது நிரல் இருக்கு இல்லையா அதை தூக்கிட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணணும் -16y, அதை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டு போடணும். அது போட்டால் 51 வரும். இதை வகுத்து போட்டால் உங்களுக்கு ஆன்சர். எதில் வகுத்து போடணும், இப்போ எக்ஸ் வேணும்னு வச்சு, எக்ஸோட மதிப்பு வேணும்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா. இந்த டெல்டா எக்ஸ் 34 -34, அதை 17 வகுத்தா -2. அது மாதிரி டெல்டா வந்து 51 வந்து 17. ஏன்னா அந்த டெல்டால தான் வகுக்கணும், அந்த டெல்டா கண்டுபிடிக்கல அதால தான் வகுக்கணும் 3. அப்போ எக்ஸோட மதிப்பு -2, ஒய்யோட மதிப்பு 3, அவ்வளோ. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் ரூல் மெத்தடில் போகிறது. சரிங்களா? இப்போ போன நம்ம வந்து நேர்மாறு அணிக்கான முறையில் போட்டோம் இல்லையா மேட்ரிக்ஸ், அந்த சம் கூட நீங்கள் கிராமர் ரூல் மெத்தடில் போட்டால் வரும். அதேமாதிரி இந்த மெத்தட் அந்த மாடலில் போட்டாலும் வரும். சரிங்களா? அடுத்த ரெண்டாவது சம் இதே மாதிரி தான். என்னென்னா பையில் வருது எக்ஸ் 3/x + 2y = 12, 2/x + 3y = 13. இந்த 3/x இருக்குல்ல, அந்த 1/x கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துட்டா 3x + 2y = 12. அதே மாதிரி 2x + 3y = 13. அவ்வளோ. அதே மாதிரி டெல்டா எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப என்ன பண்ணணும், நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிடும். கேபிட்டல் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிடும், கேபிட்டல் ஸ்மால் ஒய்யோட மதிப்பு. இந்த கேபிட்டல் எக்ஸோட மதிப்பு 2னா அது எதுவுமே ஆக்சுவலாக 1/x தான் நம்ம கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் இல்லையா. அப்போ கேபிட்டல் எக்ஸ் 2னா அப்போ ஸ்மால் எக்ஸ் என்ன ஆகும்னா தலைகீழ மாற்றணும் 1/2, அவ்வளோதான். ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 1/2, ஒய்யோட வேல்யூ வந்து 3. நம்ம அது எதுவும் மாற்றல, அதை அப்படியே தான் வச்சிருக்கோம்.
அடுத்தது இது இப்போ நம்ம 2 மாறிக்கு பார்த்தாலே இப்போ 3 மாறிக்கு அதே தான். முதல்ல டெல்டா கண்டுபிடிக்கும். டெல்டா வந்து -22. டெல்டான்றது அவங்க கொடுத்துருக்கிற சமன்பாட்டோட XYயோட கெழுக்கள். அப்புறம் டெல்டா எக்ஸ்ன்றது எது? அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை தூக்கிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணும், நம்ம ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற 11, 9, 25 போடணும். அப்புறம் டெல்டா ஒய்ன்றது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தூக்கிட்டு அந்த இடத்துல 11, 9, 25 போடணும். டெல்டா இசட்ன்றது இசட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸை தூக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும், 11, 9, 25 போட்டு விரிவுபடுத்தினா நமக்கு ஆன்சர் வந்துடும். இதுக்கு அடுத்து அவ்வளோ கிராமர் ரூல் என்ன? கிராமர் ரூல் என்ன? எக்ஸ் டெல்டா எக்ஸ் பை டெல்டா -44 பை -22 கேன்சல் பண்ண 2, அப்புறம் -66 பை -22 கேன்சல் பண்ண 3, -88 -22 கேன்சல் பண்ண 4. இப்போ எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 3, இசட்டோட மதிப்பு 4. ஸோ இப்படி தான் நம்ம வந்து கிராமர் விதிப்படி நம்ம போடணும். அடுத்து இந்த சம் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பை அது 1 பை எக்ஸை கேபிட்டல் எக்ஸ் ஆகும், 1 பை ஒய் கேபிட்டல் ஒய் ஆகும், 1 பை இசட்டை கேபிட்டல் இசட் ஆகும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சமன்பாடை ஈஸியாக அப்படி மாத்திக்கலாம். இதை மாத்திட்டாங்க பாருங்க. இதுக்கடுத்து இதை நார்மலா போற மாதிரி போட்டுட்டு திரும்பவும் கடைசியா ஆன்சர் வருது இல்லையா, கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கடைசியா. அந்த ஆன்சரை மறுபடியும் தலைகீழ மாத்தினா உங்களுக்கு ஸ்மால் எக்ஸ் ஒய் கிடைச்சிடும். பாருங்க, கேபிட்டல் எக்ஸ் வந்து 1 வந்திருக்கு, தலைகீழ மாத்தினா 1, 1/3 தலைகீழ மாத்தினா +3, இது 1/3 3. அப்போ அது மாதிரி என்ன பண்ண தலைகீழ மாத்திட்டு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமரின் விதிப்படி போகிறது. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு வந்து நடைமுறை கணக்குகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொஷின்ஸை படித்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம சமன்பாடை உருவாக்கணும். சமன்பாடை உருவாக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம நார்மலாக எப்படி போடுமோ அதே மாதிரி போட வேண்டியதுதான். சரிங்களா? பாருங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 1 மார்க் கொஷின்ஸ் வைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் என்ன கிடைக்கும் நமக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாம் 1 மார்க் இஸ் அவார்டட் எவரி கரெக்ட் ஆன்சர்ஸ் வைல் 1/4 மார்க்ஸ். அதாவது எல்லா 1 மார்க் வந்து எல்லா கரெக்ட் ஆன்சருக்கும் 1 மார்க் கொடுத்துருவாங்க. ராங்கான ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மார்க், அதாவது 1/4 மார்க் குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. அவன் வந்து 80 மார்க்ஸ் எடுக்கிறான் கரெக்டாக. அப்படின்னா அவன் எத்தனை கரெக்டான கொஸ்டின் அட்டன் பண்ணி, இப்போ எத்தனை ராங்கான கொஸ்டின் அட்டன் பண்ணிப்பான்னு கேட்குறான். இப்போ அவன் அட்டன் பண்ண கொஸ்டின் வந்து கரெக்டானது ப்ளஸ் தவறானது ரெண்டுத்தையும் சேர்த்தா 100 கரெக்டுங்களா? எக்ஸ்ன்றது கரெக்டான ஆன்சர், ஒய்ன்றது தவறானது, அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா 100. அதே மாதிரி அதோட மதிப்பு பார்க்கும்போது கரெக்டான ஆன்சருக்கு எவ்வளோ மதிப்பு வரும், 1 × x, ஏன்னா 1 மார்க், அப்போ 1 × xனா எக்ஸ். தவறானதுக்கு வந்து 1/4 × y. அதை கழிச்சணும், கழிச்சாதான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து 80ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 80 மார்க் கிடைக்குது. அவன் கரெக்டான ஆன்சர் எடுத்த மார்க்லேருந்து எதை கழிச்சுனா, தவறான மார்க்கை கழிச்சுட்டு தவறான 1/4 1/4 மார்க்கை கழிக்கணும் இல்லையா? எத்தனை தவறான கொஸ்டின் எடுத்தா அத்தனை தவறான இது கழிச்சுட்டு அதை சமன்பாடை உருவாக்கிட்டோம். இதுக்கடுத்து இதை நீங்கள் போடலாம் ஈஸியாக. சரிங்களா? ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டாலே அதுக்கடுத்து டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கடுத்து எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்ன கேட்குறான்னா எத்தனை கொஸ்டின் கரெக்ட்லின்னு கேட்குறான். அப்போ எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஒய் தேவையில்லைங்க. டெல்டா ஒய் தேவையில்லை, ஒய்ன்னு தேவையில்லை. அடுத்த கொஸ்டின்ஸ் அதே மாதிரி சமன்பாடு உருவாக்கிட்டு அதே மாதிரி சால்வ் பண்ணி போட வேண்டியதான். ஸோ எல்லாமே நடைமுறை கணக்கில் முதல்ல சமன்பாடு உருவாக்கணும், அதுக்கடுத்து போட வேண்டியதான். அடுத்தது எக்ஸைஸ் 1.5 பாருங்க, காஷியன் எலிமினேஷன், காஷியன் நீக்கல் முறையில் பயன்படுத்தி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 2 சம் இருக்கு. இது வந்து என்னன்னா நம்ம தரம் கண்டுபிடிச்சு போடணும். சரிங்களா? கொடுத்துருக்கிற அணியை வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தப்பட்ட அணியை எழுதணும். சரிங்களா? முதல்ல வந்து ஏன்றது அணி ப்ளஸ் இந்த ஆர்ஹெச்எஸ் இருக்குல்ல 2, 3, 1 அதையும் சேர்த்து எழுதணும். 2, 3, 1 கடைசி காலம் கடைசி நிரலை எழுதிட்டுனா இதான் விரிவுபடுத்தப்பட்ட அணி. இதுக்கு நீங்கள் தரம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நம்ம நார்மலாக எப்படி தரம் கண்டுபிடிக்குமோ அதே மாதிரி தரம் கண்டுபிடிக்க வேண்டியதான். முதல் நம்பர் 1 இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண R1 இன்டர்சேஞ்ச் R2. ஏன்னா முதல் நம்பர் 1 வந்து நமக்கு தரம் கண்டுபிடிக்க ஈஸி, ஆனால் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மாற்ற முடியல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் இந்த மாடலை வந்து நீங்கள் காலமாக இடமாற்றம் செய்யக்கூடாது, அதாவது நிரலை இடமாற்றம் செய்யக்கூடாது. இப்போ இங்கே -1 இருக்குன்னு வச்சு இதை இடமாற்றம் செய்யலாம்னா செய்யக்கூடாது, இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸில் மட்டும். சரிங்களா? ரோ மட்டும் நிறை மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம இடமாற்றம் செய்யலாம். நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கும் போது தரம் கண்டுபிடிக்கும் எப்படி வேணாலும் செய்வோம், அந்த மாதிரி இங்கே பண்ணக்கூடாது. சரிங்களா? அது பாருங்க, எக்கலன் ஃபார்ம் R2 - 2R1 கட்சா 0 ஆயிடுச்சு. அது R3 - 3R1 அதுவும் 0 ஆயிடுச்சு. அடுத்தது இந்த -6 -7 இப்போ இது 0 ஆக்கணும்னா என்ன பண்ணலாம்னா இந்த R2 வந்து 7 பெருக்கலாம், R3 6 பெருக்கலாம். ஏன்னா இங்கே 7 பெருக்கும்போது 42 வந்துடும், இது 6 பெருக்கும்போது இதுவும் 42 வந்துடும். அப்போ கழிக்கலாம். அதை பண்ணுங்க, 6R3 - 7R2 பெருக்கிட்டு என்ன பண்ண கழிச்சா உங்களுக்கு வந்துடும். எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு, அது ஏறுபடி வடிவம் வந்துருச்சு. ஸோ ஏறுபடி வடிவம் வந்தோடனே இதை மறுபடியும் சமன்பாடை திரும்ப ரிவர்ஸில் எழுதணும். பாருங்க, -5 -20 இருக்கு இல்லையா? அப்போ அது -5z = -20. ஏன்னா இங்கே YZ கிடையாது, YX எல்லாம் கிடையாது. அப்போ Z = வரும் 4 வரும். ஏன்னா -20 -5 அளவுக்கு தான் 4. அடுத்தது ரெண்டாவது சமன்பாடு அதே மாதிரி சமன்பாடு. ரெண்டாவது என்ன இருக்கு பாருங்க, -6y இது
5z ஈக்குவல் டு -4 பாருங்க -6y 5z ஈக்குவல் டு -4. இதில் நம்ம z வேல்யூ தான் 4ன்னு தெரியல, அதில் சப்ஸ்டிட் பண்ணால் 20 அந்த பக்கம் -20, அப்போ -24 -6y ஈக்குவல் டு -24, அப்போ y ஈக்குவல் டு 24 -6 வகுத்தோம்னா 4 வரும். ஸோ ஒய்யோட மதிப்பு 4. அடுத்தது மொதல் சமன்பாடு மொதல் ஈக்குவேஷன் பாருங்க, எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதி அதில் ஒய்யோட வேல்யூ இசட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ -1 வருது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா காஷியன் எலிமினேஷன் மெத்தட். சரியா, காஷியன் ஈக்குவல் மெத்தட் வேற ஒன்றும் இல்லை, இதுவும் ரொம்ப ஈஸி. நம்ம தரம் கண்டுபிடிக்கணும், அந்த தரத்தை வச்சு ஆன்சர் எழுதுறோம், அவ்வளோதான். தரம் கண்டுபிடிச்சாச்சு. அந்த அடுத்த சம் பாருங்க, செகண்ட் சம் அதே தான், தரம் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, தரம் கண்டுபிடிச்சா அதை அப்படியே சமப்படுத்த வேண்டியதை ஈக்குவல் பண்ண 11z ஈக்குவல் டு 22, அப்போ z ஈக்குவல் டு 2. சரி, அதே மாதிரி இதை ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி ஈக்குவேட் பண்ண ஆன்சர் வந்து x ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு 1, z ஈக்குவல் டு 2 ஆன்சர் முடிச்சு. ஸோ எந்த மெத்தடில் போடணும் அப்படின்ட்டு அவங்களே கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம போட்டால் போதும். சரிங்களா, அடுத்த கொஷின்ஸ் பாருங்க. இஃப் ax² + bx + c இஸ் டிவைடட் பை x + 3 x - 5 அண்ட் x - 1, இந்த நம்பரை இந்த 3 நம்பரில் என்ன பண்ண டிவைட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. த ரிமைண்டர்ஸ் ஆர் டிவைட் பண்ணணும்னா அப்படி டிவைட் பண்ணால் 21, 61, 9 அப்படின்னு ரிமைண்டர் வருன்றாங்க. அப்படின்னா ஃபைண்ட் ஏபிசி, அந்த ஏபிசியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது என்னன்னா இதான் கொஷினு. இதில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ எக்ஸ் ஈக்குவல்னா வரணும் -3. அப்போ -3 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வரும், மீதி இந்த 21 மீதி வந்து என்னன்னா 21 வரும். இப்போது ஒரு சமன்பாட்டில் ரிமைண்டர் வருதுன்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன், அப்போ அந்த எக்ஸ் இருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண நமக்கு அந்த ரிமைண்டர் மீதி என்ன வரும்ன்றாங்களோ அது ஈக்குவல் டு 21 அது வரும். அதேமாதிரி 5 கொடுத்தா என்ன வரும், ஏன் 5 கொடுக்குறோம், இங்கே x - 5ன்னு கொடுக்குறாங்களா, அப்போ x ஈக்குவல் டு +5 தானே வரும். அப்போ 5 கொடுத்தா 61 வரும். அதேமாதிரி x ஈக்குவல் டு 1 கொடுத்தா 9 வரும். சரிங்களா, இதுதான். இப்போ இதில் அப்படியே கொடுமா, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல -3 கொடுங்க, எக்ஸ் இருக்கிற இடத்துல -3 கொடுங்க. அப்போ என்ன ஒரு -3 கொடுத்தா என்ன வரும், -3 ஸ்கொயர் 9, 9a -3b + c ஈக்குவல் டு 21. இது வந்து ஒரு சமன்பாடு. அதே மாதிரி 5 கொடுங்க, 5 ஸ்கொயர் பண்ண 25, 25a + 5b + c ஈக்குவல் டு 61. அதே மாதிரி 1 கொடுங்க, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ப்ளஸ் அதாவது x², அதான் 1a + b + c ஈக்குவல் டு 9 அப்படின்னு சொல்லிட்டு சமன்பாடு நம்ம உருவாக்கிட்டோம். சரியா, 3 சமன்பாடு உருவாக்கிட்டாங்க. ஏல வரும் சமன்பாடு வேற வருங்க, நம்ம சொன்னதை இப்போ சமன்பாடு உருவாக்கியாச்சு. அதுக்கடுத்து இதை நார்மலாக என்ன பண்ணோம், நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம எப்படி போடுவோம், அதே மாதிரி விரிவுபடுத்தப்பட்ட அணி எக்லன் ஃபார்ம் நம்ம தரம் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம கடைசியாக வந்துருப்பாரு -8 -48, அதுதான் -8c ஈக்குவல் டு -48, அப்போ c ஈக்குவல் டு 6. அதே மாதிரி ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும், அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் அடுத்து வர சம் கூட y ஈக்குவல் டு ax² + bx + c. இதில் அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா -6 கொடுத்தா ஆன்சர் 8 வருமா. அதாவது இங்கே லெஃப்ட் சைடு இங்கே வந்து இந்த சமன்பாட்டில் x இருக்க இடத்துல -6ன்னு கொடுக்கணும், y இருக்க இடத்துல 8ன்னு கொடுக்கணும். அதே மாதிரி -2 கொடுக்கணும், ஆன்சர் வந்து -12. 3 கொடுத்தா 8, அவ்வளோதான். இப்போ சமன்பாடு உருவாயிடுச்சு ஏபிசியில். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம், இதோட என்ன பண்ணோம், நம்ம சாதாரணமாக ரேங்க் கண்டுபிடிச்சி தரம் கண்டுபிடிச்சி போட வேண்டியதான். பாருங்க, தரம் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, அதை சமப்படுத்தினா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஏபிசியோட ஆன்சர் கிடச்சிடும். ஏபிசியோட ஆன்சர் கிடச்சுன்னா ஆக்சுவலாக அவங்க சமன் பண்ண ஊத்தாங்க y ஈக்குவல் டு ax², a வந்து 1 x², அப்புறம் bx + 3x, c வந்து -10, அவ்வளோதான். இப்போ இதில் அவங்க கொடுத்துரு இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அந்த அதாவது 7,60 வந்து பார்த்தீங்கன்னா இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எக்ஸ் இருக்க இடத்துல 7ன்னு கொடுத்தா ஆன்சர் 60 வருதான்னு பார்க்கணும். எக்ஸ் இருக்க இடத்துல 7 கொடுங்க, 7 49 ப்ளஸ் இங்கே 7 கொடுத்து 7 21 -10, இது ரெண்டையும் கூட்டினா 70 இல்லைங்களா. 70ல் 10 போச்சுன்னா 60 கரெக்டாக வருது. அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அவங்க ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ கொஷின்ஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம ஷார்ட்டாக சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 மார்க் உங்களுக்கு கேட்பாங்க. 5 மார்க்கும் இதுலேருந்து 3 மார்க்கும் கேட்பாங்க. சரிங்களா, 5 மார்க் 3 மார்க் இப்போ நம்ம நடத்துனதுலேருந்து நிச்சயமாக வந்து வரும். 5 மார்க் மட்டும் வந்து 5 மார்க் கிடைக்கும், 3 மார்க்கும் சேர்ந்து வந்தால் 8 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.